ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வீனஸ் அக்வா அப்படிங்கிற பிராண்டோட இன்டர்னல் அக்வாரியம் ஃபில்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணும்போது எப்படி டிஸ்மேண்டில் பண்ணி மறுபடியும் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். இதில் நான் வாங்கியிருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6001F 15 வாட்ஸ் கெப்பாசிட்டி. அப்புறம் இதோட ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 880 லிட்டர்ஸ் per hour. பாக்ஸோட சைட்லேயே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வாட்ஸுக்கும் எவ்வளோ ஃப்ளோ ரேட் அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 280 ருபீஸ் ஆச்சு. ஆன்லைன்லேயே நீங்கள் இது வாங்கிக்கலாம். இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா காஷன், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பாக்ஸ்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அப்புறம் வந்து ஒரு ஏர் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஏர் இன்லெட் ஹோஸு. ஹோஸ் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகியிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து புது ஹோஸ் தான் போட போகிறேன். ஒயர் வந்து லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிராண்டிங் அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பம்போட எக்ஸிட் நாசில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ரப்பர் கேப் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இன்லெட் ஏர் ஹோஸை வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய நாபு. ஓகே, இப்போ ஹோஸை வந்து அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் கப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபில்டர் செக்ஷனை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ரோட்டார் கேசிங்கை கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்புறம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இழுத்துட்டிங்கனாலே இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபில்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து எண்டு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேப்பையும் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில்டர் வந்து இன்சைடில் இருக்கும். இதுதான் வந்து ஃபில்டர். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பம்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் கப்போட சைட்லேயே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக செக்ஷன் கப்போட ஆப்போசிட் சைடில் வந்து வரணும் எக்ஸிட்டு. ஸோ அதை அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லாக் வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் இழுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இம்பெல்லர் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பெல்லரோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் தான் வந்து இந்த இம்பெல்லர் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் கப்போட ஆப்போசிட் சைடில் வந்து இந்த நாசில் வந்து வரணும். அதுக்கு ஏற்றாப்பில் அந்த கேசிங்கை மாட்டி ஃபிட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. ஃபில்டரை மறுபடியும் வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ஃபில்டரை வந்து இப்போ டேங்கில் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஃபில்டரை உள்ளாடி வைக்கும்போது அந்த ஏர் ஹோஸ் வந்து வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான ஹைட்டில் கீழே கொண்டு போயிட்டு அந்த கிளாஸோட வாலில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செக்ஷன் கப் வந்து கிளாஸோட ஒட்டி பிடிச்சிக்கும். இது வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஓகே, இதை இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, பம்பு ஒர்க் ஆகுது. இப்போ டாப் சைடில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, நல்லாவே வந்து வாட்டரை ஆக்சிஜனேட் பண்ணும். ஏர் பபிள்ஸ் வந்து நிறைய வருது. உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஓஸ் எடுத்து வாட்டருக்குள்ளாடியே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.